ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் ஆல் இன் ஒன் சேனலில் பார்க்க போகிறது ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஃப்ரைட் ரைஸ் தான். அந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சிக்கன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அந்த சிக்கனில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் 1 டேபிள் ஸ்பூன் தயிரும் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம கறியில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா கேரட் 100, அப்புறம் பீன்ஸ் 100 கிராம், அப்புறம் கோஸ் 150 எடுத்திருக்கேன். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஒயிட் பெப்பர், அது 10 கிராம், அப்புறம் ஹாஃப் லெமன், ஒரு குடமிளகா பெருசாக எடுத்திருக்கேன், அப்புறம் 1/4 கிலோ வெங்காயம். இது எவ்வளோ அரிசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க தண்ணியில். இதுக்கு 25 கிராம் பட்டரும் எடுத்திருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். அப்புறம் தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலம், அதுக்கப்புறமா தயிர், இஞ்சி பூண்டு விழுது. ஃபைனலாக சேர்க்குறதுக்கு கெச்சப், டொமேட்டோ கெச்சப்பும் அப்புறமா சோயா சாஸும் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் மொத்தமே இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கறியில் நம்ம சேர்த்து வச்சுருக்க தயிர், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இனிஷியலாக நம்ம ரைஸை வச்சிடலாம். ஃபஸ்ட்டு அந்த 1/2 கிலோ அரிசிக்கு நம்ம எவ்வளோ தண்ணி அப்படின்னு பார்த்திங்கன்னா 3/4 லிட்டர் தண்ணி. இப்போ ரைஸ் குக்கர் கப்புக்கு நீங்கள் தண்ணி பார்க்கும்போது ஒரு 5 கப் தண்ணி வரும். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் ஹாஃப் லெமனை இதில் புழிஞ்சு விட போகிறோம். லெமன் இதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோறு உடையாமல் வர்றதுக்காக தான். அதுக்கப்புறமா 25 கிராம் நம்ம பட்டர் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பை சோறுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் குக்கரில் வச்சிடலாம். ரைஸ் இப்போ ரெடி ஆகிட்டும். பேரலெல்லாம் நம்ம கறியை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு கடாயை வச்சு அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறதுல சரி பாதியாக நம்ம இதை தாளிப்புக்கு இதில் எடுத்துக்கலாம். கறிக்கு ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கிற தயிர், இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து வதக்குங்க. இது நல்லா வதங்கி வரும்போதே நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். இந்த இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் மிக்ஸ் பண்ண போகிறோம். சிக்கன்லேயே ஆல்ரெடி அதுக்கேற்ற மாதிரி நம்ம சால்ட்டு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எதுவுமே நீங்கள் சால்ட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். டேஸ்ட் பண்ணிக்கிட்டு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அப்படியே மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 2-3 நிமிஷத்துக்கு வச்சோன்னா அப்படியே கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆயிரும். 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி விட்டு மீதம் இருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துருங்க. இதில் கொஞ்சமாக நான் தயிர் இருந்த அந்த கப்பில் தண்ணியை ஊற்றி எடுத்துருக்கிறேன். அது மட்டுமே போதும். எக்ஸ்ட்ரா வேறு எந்த தண்ணியுமே நீங்கள் இதில் ஆட் பண்ண வேண்டாம். அதையும் ஒன்றா ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒயிட் பெப்பர் எடுத்து வச்சுருக்கிறோம். அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பவுடர் பண்ணதில் ஹாஃப் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 10 கிராம் எடுத்துருக்குறோன்னா 5 கிராம் நம்ம கறிக்கு எடுத்துக்கலாம். இதுதான் அந்த கறியில் காரமே. மிச்சம் இருக்கிறத அப்படியே வச்சுருங்க. பெப்பர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் மறுபடியும் மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா வேகிறதுக்கு டைம் கொடுங்க. இதில் எந்த தண்ணியுமே நம்ம ஆட் பண்ணலை. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஆயில் தனியாக நம்மளுக்கு வந்துடும். அதுவே நம்மளுக்கு நல்லா தெரியும் எந்தளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறத.
இந்த பதத்தை வந்து பார்த்துக்கோங்க. கறியும் ஆயிலும் வந்து நல்லா தனித்தனியாக வந்து தெரியும். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து கறி ரெடி ஆயிருச்சு. இன்னொரு கடாய் வந்து எடுத்து அதில் வந்து ஆயில் வந்து ஊற்றி அதுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து காய்கறி எல்லாமே வதக்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ வெங்காயத்தில் நம்ம காய்கறிக்கு வந்து பாதி வந்து எடுத்துருக்கோம், கறிக்கு பாதி வந்து எடுத்துருக்குறோம். இது பொன்னிறமாக ஆக தேவையில்லை, லைட்டாக வந்து கொஞ்சம் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்கறி எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிடலாம். எல்லா காய்கறியும் வந்து ஒன்றா சேர்த்து வந்து போட்டுருங்க. குடமிளகா மட்டும் நான் இதோட வந்து சேர்க்கலை, ஏன்னா குடமிளகா வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து வெந்துடும். அதனால் மற்ற காய்கறி எல்லாமே இதில் வந்து நான் சேர்த்துட்டேன். அதை நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்து ஆட் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து முட்டையை வந்து சேர்ப்பாங்க. ஃப்ளேவர் வந்து பிடிச்சவங்க வந்து அதில் வந்து சேர்த்துக்கோங்க. முட்டையை எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, ஸ்க்ராம்பிள் மாதிரி வந்து பண்ணுங்கள். சால்ட்டு, பெப்பர் எல்லாம் ஆட் பண்ணி அதை ஃபைனலாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து எக்கு வந்து சேர்க்கலை. அப்புறம் வந்து காய்கறிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பும் வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டு மூடி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம வந்து குடமிளகாய் வந்து இதோட வந்து சேர்த்துடலாம். குடமிளகாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு அகைன் வந்து மூடி போட்டு விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சு வந்து பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணி விட்டு இடைக்கிட வந்து கிளறி விட்டுட்டே வந்து இருங்க. இதுக்கப்புறமா ஒயிட் பெப்பரும் இதில் வந்து ஆட் பண்ணுங்கள். நம்ம ஒரு 10 கிராம் வந்து எடுத்ததில் 5 கிராம் வந்து கறிக்கு வந்து ஆட் பண்ணிட்டோம். மிச்சம் 5 கிராமை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணலாம். இதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி வந்து விட்டுருங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கறியை வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நாங்கள் என்ன சைட் டிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பிரைன் ஃப்ரை வந்து பண்ணியிருக்கோம். பிரைன் ஃப்ரை வீடியோவும் வந்து நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரைஸோடு இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ரைஸ் வந்து பாருங்கள், ரைஸும் வந்து பேரலாக ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து கிளறி விட போகும்போது நம்மளுக்கு உடையவே வந்து செய்யாது, ஏன்னா நம்ம லெமன் வந்து அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரைஸில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள் கறி அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். எக்கு நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ராம்பிள் பண்ணி இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து சேர்த்துடலாம். நான் எக்கு வந்து ஆட் பண்ணலை. இது நல்லா வந்து நீங்கள் வந்து கிளறி வந்து விடுங்க. அப்போ தான் வந்து சோறில் எல்லா சைடும் வந்து இது வந்து பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து நீங்கள் சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரைட் ரைஸோட இந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்பவே வந்து டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இதுக்கு ரெடி பண்ண பிரைன் ஃப்ரை சைட் டிஷ் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் அதையும் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை வந்து பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.